எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது. நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் கடைபிடிக்கப்படுவது விசேஷம். மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம். சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தசி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி. பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மேசத்தில் குருவும் கன்னி ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் கும்பராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது. தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர். ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள். மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு ஜென்ம குரு நடைபெறுகிறது. விரயஸ்தானத்தில் ராகு கிரகம் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி கிரகம் அதிர்ஷ்ட சுழற்சியில் நிற்கிறது. எந்த விஷயமுமே உடனடியாக நன்மைகரமாக மாற வேண்டும் என்பதை இலக்காக வைத்திருக்கிற உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஏகப்பட்ட மாறுதல்களை தந்து புதிய அனுகூலத்தை அடைந்து விடுவீர்கள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் நிற்கிற சனி பகவான் ஒருவர் போதும் உங்களது இம்மாலய கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்ய, கேது கிரகமும் ராசிநாதனான செவ்வாயும் சூரியனும் கூட மிக பிரமாதமான அமைப்பில் பலம் வருவதால் திட்டமிட்டிருப்பதை எல்லாம் எளிதாக சாதிப்பீர்கள். குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாத சூழல்கள் மாறப்போகிறது. பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் அவஸ்தைகளும் தீரும். அன்றாட வருமான நிலைமை உயர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். ஆரோக்கிய சம்பந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். திடீர் வருமானம், கமிஷன், ஆதாய வரவுகள் என்றபடி ஏற்றத்தை தரும். ஈடுபடுகிற காரியங்களில் வெற்றி, அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வாரிசுகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். மாசி மாதம் தொடங்கி 16 தினங்கள் முடிவதற்குள் உங்களது எதிர்பார்ப்பிலும் முயற்சியிலும் மேன்மைகளை, பொருளாதார செழிப்புகளை அடைந்திருப்பீர்கள். மாதம் முழுவதும் பரணி நட்சத்திரக்காரர்கள் முதலிடத்திலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி 9 தினம் கடந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டக்காரர்களாகவும் பலம் பெற போகிறார்கள். இம்மாத ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சகாய மேன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கிய கவலையில் உள்ள இளம் தம்பதியர்களுக்கு மாபெரும் நிம்மதி காத்திருக்கிறது. பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆச்சரியப்படும்படி ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகவே இருக்கும். விவாகமான பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் குறையும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்பான அனுகூலத்தை அடைந்து விடுவீர்கள். விவசாயிகளுக்கு தங்களது நிலபுலன்களுக்கு அருகாமையில் உள்ள நிலபுலன்களை வாங்க ஆர்வமாக இருப்பீர்கள். கலைஞர்களுக்கு போட்டி எதிர்ப்பு விஷயங்கள் சட்டென்று விலகப் போகிற மாதம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான சகாய அனுகூலங்களை அடையப் போகிறீர்கள். கட்சியில் ஆதரவு குறையும். தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். கட்சி தொண்டர் ஒருவரால் உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் உண்டாகக்கூடும். தசா புத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருப்பின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். வியாபாரிகளுக்கு வர்த்தகத்துறையும் சனி பகவானின் அதிகாரத்தில்தான் உள்ளது. வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தியும் லாபமும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். கலைஞர்களுக்கு
வருமானம் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கையில் இருக்கும் பணமும் வீண் செலவுகளில் விரயமாகும். திரைப்படத் துறையினருக்கு வாய்ப்புகள் குறையும். பரிகாரங்கள்: இம்மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் ஸ்ரீ பத்ரகாளியை தொடர்ந்து வழிபடவும். சிறப்பு பரிகார கோவில். திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும். நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில், அதாவது 6 வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த 5 வாரமும் வர வேண்டும். வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும். மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும். திருமணம் ஆக வேண்டிய நபர் 6 வாரமும் வாரம் ஒரு நாள் என்று 6 தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும். திருமணம் ஆக வேண்டி ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் 6 அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர், மூலவர், வள்ளி மணவாள பெருமான், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மை, ஆதிமூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து 6 முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும். திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து 6 தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும். திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு, பிள்ளை பேறு, செல்வம், நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி 6 வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து 6 முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் பெற வேண்டும். இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் 6 வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும். எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல் 5 வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் 2 தேங்காய், 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூமாலை 1 மற்றும் 2 எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும். 6வது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும். முதல் வார எலுமிச்சம் பழத்தை 2வது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல், கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு 5 வாரம் செய்துவிட்டு 6வது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும். நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து 6 அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். இங்கு உள்ள 2 முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும். இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு. ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.